வெல்கம் டு ஆத்மா. எதிர்பார்ப்புகள் நிறைந்தது மனித வாழ்க்கை. சிறு சிறு செயல்கள் முதல் பெரிய பெரிய செயல்கள் வரை தனக்கு எல்லாமே சாதகமாக அமைந்திட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் மனித வாழ்க்கை நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. மனிதன் மறந்த கலாச்சார சீரழிவில் முக்கியமான ஒன்று உழைப்பு. உழைக்காமல் பெரிய பெரிய பலன்களை அடைந்துவிட வேண்டும் என்ற ஓட்டம்தான் இன்று எண்ணற்றோரின் ஓட்டமாக இருக்கிறது. ராமச்சந்திரனின் ஓட்டமும் அப்படித்தானே இருக்கிறது. பணம் பத்தும் செய்யும், ஆனால் இங்கு பலவும் செய்து விடுகிறது. இன்று என்ன செய்ய போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். இன்னத்துக்கு யாரா போன் அடிக்கிறது? ஹலோ, யாருங்க? என்ன இடத்துல? நான் குடுகுடுப்புக்கார சாமி. காலையில குறிசாஸ்திரம் சொன்னேன்ல. என் நம்பர் இப்படி அவனுக்கு தெரியும்? எல்லாம் தெரியும் சாமி. வெத்தலையில மை வச்சு உங்களை நினைச்சேன்னா உங்க போன் நம்பர் மட்டும் இல்ல, எதுக்காக நீங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்கிற வரைக்கும் தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்பதான் படம் தூங்க போனேன். இந்த நேரத்தில் எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ற? நான் எப்ப வேணாலும் உன்னை கூப்பிடுவேன் சாமி. ஆனா நான் சொல்ல வந்த விஷயத்த நல்லா கேட்டுக்க. சொல்லு. உன்கிட்ட குறி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பின்னாடி நான் மை போட்டேன். பங்களால யாரும் இல்ல. அப்புறமா உங்களுக்கு குறி சொன்னப்ப சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. மறுபடியும் இப்ப ராத்திரி மை போட்டு பார்த்தேன். அங்க ஒரு குடும்பமே நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு சாமி. யோ, அவங்க எப்படி செத்தாங்கிறதையும் பார்த்தேன். என்னையா சொல்ற? ஆமா, சாராயிரு. அந்த பங்களாவுல உள்ள அமானுஷ்ய சக்தி 20 வருஷத்துக்கு முன்னால அந்த பங்களா ஓனரையே ஆட்டி படைச்சிருக்கு. உங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? சந்தோஷமா இருக்கேன், ஒரு பார்ட்டி வைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியா? பாஷா, நீ கூட்டிட்டு வந்த பார்ட்டி கரெக்டான பார்ட்டியா இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டியை உனக்கே முடிச்சு கொடுக்கறேன். ஃபாரின் சரக்கு சும்மா கும்முன்னு இருக்கும். தேங்க்யூ. இரியா இரியா, குடிக்காத இரியா, சேர் சொல்லணும்ல. அவரை கொஞ்சம் ஊத்த விடுப்பா. Cheers! Cheers! என்னன்னு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, கொசு கடிச்ச மாதிரி கூட இல்லையே. எனக்கும் அப்படிதான் இருக்கு. கோலால தண்ணி கலந்து குடிச்ச மாதிரி இருக்கு. 3000 ரூபாயா ஒரு பாட்டில்? ஏ, பில்லு பாக்குறியா? வரி எல்லாம் சேர்த்து 10,200 ரூபாயா? ஐயோ, என்னையா சொல்றீங்க? சேட்ஜி, ஒன்னும் ஏறவே மாட்டேங்குது. உன் முகத்தை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கும் தான் ஏறல. என்ன பண்றது? சாப்பிட்ட உடனே மொத்தமா தூக்குன்னு சொன்னீங்க, அது மாதிரி ஏறுமோ என்னமோ? எனக்கு என்னமோ சேட்டு காதுல கம்மலை மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். நான் எத்தனை பேர் காதுல எவ்வளவு பெரிய கம்மல்லாம் மாட்டி இருப்பேன், ஜிமிக்கி எல்லாம் மாட்டி இருப்பேன். ஒருத்தன் என் காதுல வந்து மாட்டுவானா? வெட்டுவனா நானு? அதுக்கு வேற ஆளை பார்க்கணும். நீ வேணா ராவா குடிச்சு பாரு. ஒண்ணுமே இல்லையா? ஒரு வாடை கூட வரலையா? எப்படி இருக்கு? கொசு கடிச்ச மாதிரி கூட இல்லல்ல. அப்ப நீயே உண்மையா சொல்லிட்ட, உன் காதுல எவனோ தொங்கட்டா மாட்டிட்டான்னு. எரியா எரியா அவனா கடைக்காரன் நல்ல சரக்குன்னு தானே சொல்லி கொடுத்தான். இருக்கட்டும், அவன் போன் எடுக்கட்டும். சேச்சி போலோ போலோ. ஹலோ போலோ போலோ. யோ, ஹிந்தில பேசி கிழிச்சது போதுயா, தமிழ்ல பேசியா? சொல்லு சேச்சி. என்ன கன்றாவி சரக்க கொடுத்திருக்கியா நீ? 1.5 ஃபுல்லா அடிச்சாச்சியா, ஒரு மண்ணு ஏறவே இல்லையா? ஏய், என்ன டூப்ளிகேட் கொடுத்தியா? சேச்சி, உன் வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது காட்டிக்க. ஓசில வேணும்னா கேட்டு வந்து வாங்கிட்டு போ.
என் சரக்கை பத்தி குறை சொன்னீங்கன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். ஏய், 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 ஏய். அவன் மேல எல்லாம் தப்பு கிடையாதுயா. லோக்கல் சரக்கு அடிச்சா கூட குப்புன்னு ஏரியா, அது கூட ஏறலையே. சரக்கு பாட்டில் பாத்தீங்களா? இது ஃபாரின் சரக்குயா. இந்த சரக்கு பெரிய பிளாசால வாங்கிட்டு வந்ததுயா. எப்படின்னு தான் தெரியல. இந்த பங்களா வைக்கிறதுக்கு சூப்பர் பார்ட்டியை கூட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட கமிஷன் வாங்கணும்னா ஒவ்வொரு பணத்தையும் செக் பண்ணி தான் வாங்கணும். யாரடா ஃப்ராடுங்கிற? வெளியே போக விட மாட்டேன். குழிய தோண்டி புதைச்சிடுவேன் இங்கேயே உன்ன. ஏய் சுந்தர், என்னடா இது? என்ன என்னைய முறைக்கிற? யாரா என் தலையில தட்டினது? ஏய், இப்ப யாரா தட்டினது? ஏய், என்ன விளையாட்டா பண்றீங்க? இந்த ஆள் என்ன பைத்தியம் ஏய், ஆயிடுச்சு. சுந்தர், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஏண்டா, யாருமே என்ன திமிரா? சொல்றாங்க. மரியாதை கெட்டு போகும் பாத்துக்கங்க. உங்கள ஒவ்வொருத்தனையும் அடிச்சே கொன்றுவேன் பாத்துக்கோ. ஏய், என்னடா பண்றீங்க? என்ன? டேய், என்னாச்சு உனக்கு? டேய், என்னப்பா இது? நான் யார் தெரியும்ல? நீ என்ன பேசுறன்னு ஒரு உனக்கு புரியுதா? கால் சொன்னேன்னு வெச்சுக்கோ. ஒரு ஆள் இங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. வளர்ற நீ. யாரு கேட்டு? யாரு என்ன சொல்றாங்க? ஏய், என்னைய அடிக்கிறது? அடிக்காதீங்கடா. அடி, அடி, அடிடா. ஏய், என்ன அடிக்கிற? உங்க எல்லாரையும் வெட்டிடுவேன். ஒவ்வொருத்தரையும் கொன்னுடுவேன்டா. ஏய், டாடா. சஜி, அளவா குடிங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்காதா உங்களுக்கு? நீ எங்க எவ்வளவு பணம் வச்சிருக்க, எந்த இடத்துல எவ்வளவு சொத்து வாங்கி வச்சிருக்க, என்கிட்ட இன்னும் சொல்லாம இருக்க. நீ செத்தா அம்புட்டும் போயிடும். உன்னோட சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு முதல்ல எனக்கு எழுதி கொடு. நீங்க எல்லாம் பிசினஸ் பார்ட்னர் தானே? இவரோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. உங்களுக்குமா? பாக்குறதுக்கு எவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கீங்க. இவரு கூட பார்ட்டியா? ரோட்ல உங்களை மென்டலாக்கி தெரிய விட்டுருவாரு. கெட்டின பொண்டாட்டி 30 வருஷமா இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்டயே இவரு உண்மையா இல்லையே. ஷேட்ஜி தான் சின்ன பார்ட்டின்னு கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தோம். இந்த பங்களா வைக்கிறதுக்கு பார்ட்டியை பிடிச்சாச்சு. அதுக்கு சின்ன செலிப்ரேஷன். சேட்ஜியை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அவரு ரொம்ப நல்லவரு. ஃபாரின் சரக்குன்றனால அளவுக்கு அதிகமா அடிச்சிட்டோம். ஏதோ ஒரு நாள் அடிச்சிட்டோம், அதுக்காக இப்படியா மாத்திட்டுவீங்க? கட்டின பொண்டாட்டி, புருஷனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுமா. நாளா இவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? இவர் ஜென்டில்மேன்மா. நான் அவரோட வெல்விஷர். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க வாங்கோ வாங்கோ. சேட்ஜி பாத்துக்கோங்க, போயிட்டு நல்லவனுங்களே இல்ல, பேசிக்கலாம். மோசமான ஆளுங்க. நீங்க வாங்கோ. ரைட், என்ன அடிச்சானுங்கம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாய். நல்லா அடிச்சிருக்காங்க, சரி. உங்க தலையும் உடம்பும் கண்டமா இருக்கணும். சாதாரணமா தானே இருக்கீங்க. இல்ல சபிதா, அங்க வேற என்னமோ இருக்கு. ஆவி பேய் அமானுஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. ராத்திரி பாஷா என்ன கொன்றுவேன்னு சொன்னான். ஆனா நீ வந்த பிறகு எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறான். என்ன சொல்றீங்க? நைட்டு 4 பேர் உங்களை அடிச்சாங்களா? 4 பேர் என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க. சபிதா, அவங்க என்ன அடிச்சிட்டு ஆடி பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் எனக்கு சரியா தெரியல. அந்த பங்களால 5 பேர் விஷம் குடிச்சு செத்தாங்க இல்ல, அவங்க முகம் தான் தெரிஞ்சது. நான் பார்த்தேன். ஏங்க, பேசாம ஒண்ணு செய்யுங்க. இன்னும் 10-15 வருஷம் போகட்டும்.
இடம் சும்மா இருக்கிறதுனால நமக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்ல. விலை ஏறிக்கிட்டு தானே போகும். அப்புறமா வித்துக்கலாம். அந்த புரோக்கருக்கு வேணும்னா விக்கிறப்ப பணம் கொடுக்கறதா சொல்லி 1 லட்சத்தை கொடுத்துருங்க. பங்களா 20-25 வருஷமா பூட்டி கிடக்கு. இப்ப கூட போயிருந்த பங்களா பூட்டி தான் கிடக்கு. ஐயா தப்பா நினைக்காதீங்க. தலைச்சாம்புள்ள தலையில இருந்து எடுத்த கொழுப்புல செஞ்ச மைய வச்சு பார்த்தேன். அது தப்பாவே காட்டாது. நம்புனா நம்புங்க. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. என்ன கணக்கு புள்ள பைக் இங்க நிக்குது? எப்ப வந்திருப்பான் இவன்? நைட்டே வந்துட்டானோ? சிக்கி சின்ன பெண்ணமா இருப்பானா? என்ன கேட்டு திறந்திருக்கு? நம்மளையே அன்னைக்கு அந்த விழு வெளுத்தாங்க. கணக்கு புள்ளைய எங்கேயாவது தொங்க விட்டாங்களா? கணக்கு 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 கதையை முடிச்சிருச்சோ? அண்ணே அண்ணே அண்ணே, என்ன ஆச்சு? இப்படி மூச்சு பேசாம கிடக்குறீங்க? ராத்திரி உள்ள வந்தேன் அண்ணா. 6 மணிக்கு மேலதான் இங்க நடக்கிற கூத்து உங்களுக்கு தெரியுமே? தெரியும். யாரும் உள்ள 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 யாரு இருக்கா? யாரும் உள்ள இருக்காங்க. என்ன எதுக்கு இருக்காங்க? அவங்களெல்லாம் நான் மறுபடியும் பார்க்கணும். நான் எதுக்காக உள்ள வந்தேன்? நான் எதுக்காக உள்ள வந்தேன்? இருங்க. என்னென்னமோ இருக்கு. என்னென்னமோ இருக்கு. அதான் தெரியுமா? யாரும் இருக்காங்க. நான் எதுக்கு இங்க வரணும்? நான் உள்ள இங்க என்னமோ இருக்கு. யாரோ வந்து காது கிட்ட ஏதோ சொல்றாங்க. ஏதோ இந்த காதுல பேசுறாங்க. இந்த பக்கம் புடனையில பட்டு பட்டு அடிக்கிறாங்க. அண்ணே, நீங்க உள்ள வந்தது ராத்திரியில, நான் உள்ள வந்தது பகல்ல. ஆமா. விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சா? ஆமாண்ணா ஆமாண்ணா விடிஞ்சிருச்சா? இந்த இந்த பங்களா நான் விற்க போறேன். சும்மா விட மாட்டேன். இத பார், இவர் சேட்டு எனக்கு கொடுத்த பத்திரம். இந்த வீட்டை, இந்த சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இதை நான் விற்க போறேன். இந்த பணம் வந்துருச்சுன்னா உனக்கு 20% தரேன். தரேன். எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. எனக்கு ஆசை இருந்தா தானே அதை பார்க்க தோணும். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி இங்க இருக்கிற எல்லா ஆவியையும் விரட்ட போறேன். அதுக்கப்புறம் இந்த பங்களாவை ஈஸியா வித்துருவேன். வாசல் வரை வந்து நின்று விடுவான் நரேஷ் வக்காரியா. வரும்போதும் போகும்போதும் சொல்லிவிட்டு செல்வான் காவலாளி அர்ஜுனன். ஆசையில் அழிந்தாலும் பரவாயில்லை, உள்ளே நடக்கும் அமானுஷ்யங்களை ஜெயித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ராமச்சந்திரன். சில நேரங்களில் மனிதர்கள் அடிக்கும் அடிக்கே மயங்கி விழுந்து விடுவோம். இதில் பேயடி என்றால் எப்படி இருக்கும்? அடி வாங்கியவனுக்குத்தான் தெரியும் வலி. பணம், பெண், புகழ், போதை, நிலம், சொத்து, இவை யாரும் மனிதனின் நேர்மைக்கு எதிரி. பல சரித்திர சம்பவங்கள் இவற்றாலேயே நிகழ்ந்திருக்கிறது. ராமச்சந்திரனின் பார்வை அமானுஷ்யங்கள் நிறைந்த ராம் மஹாலின் மேல். அவனுக்கு சொத்தில் பாதி, பங்களாவின் சொந்தக்காரன் என்று சொல்லிக் கொள்ளும் நரேஷ் வக்காரியாவுக்கும் பாதி. விட்டு விடுவானா என்ன? இனி என்ன நடக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம்.
யாரை அடிக்கிறீங்களா? மறுபடியும் யாரை பாக்குறாங்க? ஐயோ, என் வீடு, என் சொத்து, என் சொத்து. நான் விப்பேன். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னாடி வரியா? இவர் கூட வா, சேர்ந்து வா. நானும் பலியாயிருவேன். முன்னாடி வந்தாடி வா. வா. வாடா நீ, சொன்னா கேளு. வாடா. சவுண்ட் விடாத, உன்னை வாடா நீ. தொலைச்சு கட்டேன்டா, வாடா. ஐயோ, வாடா, வாடா. இழுக்க முடியல, வாடா, வாடா. வாடா, வாடா. வா. ஏட்டி வந்து முன்னாடி வந்தாடியா? நைட்ல என்னடானா அவ்வளவு தூம்சம் பண்ணுச்சு. இப்ப என்னடானா பகல்ல ஒன்னத்தையும் காணோம். என்னடா அது அதிசயமா இருக்கு. இந்த பங்களாவை வித்தா எனக்கும் பங்கு இருக்கு. உள்ள யார் இருக்கான்னு பாத்துறேன்டா. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அற்புதமான சான்ஸ் இது. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். சேட்டுக்கணும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்பிக்கை வர்ற வரைக்கும் யாருகிட்டையும் பேச மாட்டான். 20 வருஷமா அவருக்கா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. வர்ற அமாவாசை அன்னைக்கு வரட்டும். கண்டிப்பா எனக்கு எல்லாமே சாதகமா அமையும். அவசர காலங்களில் இயற்கைக்கு புறம்பான நிகழ்வுகள் நிகழ்ந்துவிடும். ராம் மகாலின் ஆத்மாக்களுக்கு இது அவசர காலம். தாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ராம் மகாலை விற்க ராமச்சந்திரன் முற்படுவதன் மூலம் அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். ராத்திரியில் மட்டுமே தரிசனம் கொடுக்கும் இவர்கள் இப்பொழுது பகலிலும் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி ராமச்சந்திரனின் விதி எதுவரை? யாரை ஜெயிக்கப் போகிறார்கள் இந்த பந்தயத்தில்? சேர்க்கை சரியில்லை என்றால் இடி விழுந்த இடத்திற்கு அருகில் உள்ள இடத்திலும் விரிசல் விழத்தானே செய்யும். ராமச்சந்திரன் அருகில் இருக்கும் அர்ஜுனனுக்கும் இலவசமாக இடிகள் விழுந்தது. இலவசமாக கிடைக்கும் அறிவுரைகளை கேட்பதற்கு சில நேரங்களில் காதுகள் திறந்து கொள்வதில்லை. அர்ஜுனனின் அறிவுரையை ராமச்சந்திரன் கேட்கவில்லை. அடி போல் ஒரு இடி. இது விழுந்தாலாவது அவன் திருந்துவானா? வாருங்கள் பார்க்கலாம். ஐயா ராமச்சந்திரரே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சின்ன பின்னமானவன். உனக்கு இங்க இருக்கிறவங்க அவங்க பவரை காமிச்சிட்டாங்க பத்தியா? நீ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. பொதுவா ராத்திரியில தான் விளையாட்ட காட்டும், இப்ப பகல்லே அடிக்கடி காட்டுதாயா? அவங்க இங்க இருந்தவங்க சேட்டுக்கிட்ட பங்களாவை பறி கொடுத்தவங்க. இது பாரு, இது அவங்க சொத்தா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு தெரியாத நான் கேள்விப்பட்ட ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? உனக்கு முன்னாடி உனக்கு பதிலா வேலை பார்த்த அந்த மாணிக்க பேர்லதான் இந்த பங்களாவோட டாக்குமெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் இருக்குது. இது அவனுக்கு தான் சொந்தம். சேட்டு ஏதோ கோல்மால் பண்ணிருக்கிறான். இக்க ஏற்பாடு பண்ண உடனே மாணிக்கன்னு உன் பேரை மாத்த சொல்லுவான்.
அம்மா வா. இப்ப மாணிக்கம் எங்க இருக்கான்? ஐயோ, மாணிக்கம் பேர்ல டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் ஆகி வீட்டுக்கு போற வழியில செத்துட்டான் அண்ணே. இவ்வளோ கோடி சம்பாரிச்சானே, பங்களாவை அந்த சேட்டுக்கு விற்க தெரியாதா அண்ணே? எதுக்கு வாங்கிட்ட கொடுத்து விற்க சொல்றான்? யோசிக்கவே மாட்டியா அண்ணே? இந்த பங்களாவை பொறுத்த வரைக்கும் உள்ள ஆவி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வாங்குறதுக்கு நீயா நானானு போட்டி போடுறாங்கன்னு சொல்றான். இத பாருண்ணே, உசுரை காப்பாத்திக்கண்ணே. ஆசைதான் ஒரு மனுஷனோட அழிவுக்கு காரணம். எவ்வளவு ருசியா சாப்பிட்டாலும் ஒரு ஜான் வயிறு தான். வேண்டாண்ணே, திருப்பியும் சொல்றேன், நீ புள்ள குட்டிக்காரண்ணே. இந்த பாரு, உன் போக்கு தப்பா இருக்கு. அப்பா அப்பா அப்பா, அதெல்லாம் முடியாது. உனக்கு பயமா இருந்தா நீ விளைவிக்க. தேவையில்லாம என் மனசுல இல்லாத பயத்தை விதைக்காத. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்ன அண்ணே, உன்னை புடனில யாரோ அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னியா? காது கிட்ட யாரோ வந்து பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னியா? கேட்டா ஆள் இல்லைன்னு சொன்னியா? ஆமா. சொன்னியா? என்ன அதுக்கப்புறமும் இந்த ஆத்மா மேல உனக்கு பயம் வரலையா அண்ணே? என்ன என்ன அடி விழுந்துச்சுண்ணே? ஐயோ ஐயோ, என்ன இன்னும் எவ்வளவு வாங்க போறேன்னு தெரியலையா? இப்போ சொல்றேண்ணே, இந்த ஆசையை விட்டுருங்கண்ணே, தயவு செஞ்சு விட்டுருண்ணே. விட மாட்டேன். ஐயோ, சில விளையாட்டுக்கள் களத்தில் நடக்கும். ஜெயிப்பவனுக்கான விலையை கரையில் இருந்து ஒருவன் முடிவு செய்கிறான். வலுத்தவன் எல்லாம் தனக்கு தெரியாத விளையாட்டை வேறொருவர் மூலம் விளையாடுகிறான். நரேஷ் வக்காரியா தான் விளையாடுவதற்கான களம் ராம் மஹால். விளையாட்டிற்கு பலி கொடுக்கும் ஆடு ராமச்சந்திரன். இவனின் விளையாட்டால் ராமச்சந்திரன் தன்னை பலப்படுத்திக் கொண்டு எவ்வளவு தூரம் ஓடப்போகிறான்? காத்திருக்கலாம் நாளை வரை.